சென்னை நகரத்தில் 10 வயசு நிலா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு நண்பர்கள் ரொம்ப கம்மி, ஆனா கனவுகள் ரொம்ப பெரியது. ஒரு நாள் பொருட்கள் நிறைந்த ஒரு பெட்டியை திறந்தாள். அதுக்குள் பழைய டாய் பார்ட்ஸ், புரோக்கன் வாட்ச், ஸ்மால் மோட்டர், சில கம்பிகள். அவள் கண்கள் பிரகாசித்தது. நான் ஒரு நண்பன் கிரியேட் பண்ண போறேன். அவள் இரவு முழுக்க வேலை பார்த்தாள். சின்ன கியூட் ரோபோ ஒன்று உருவானது. பெரிய கண்கள், சின்ன சிரிப்பு. அவர் பெயர் வைத்தாள் பீபோ. அடுத்த நாள் காலை பீபோ திடீர்னு Hello, Neela. கண்களை திறந்தது. Hello, you're so ஹாய் cute. நிலா I am happy to என்றது meet you. மெதுவான குரலில். நிலா அதிர்ச்சியில், நீ பேசுறியா? பீபோ சிரிச்சு, நண்பனுக்கு பேசத் தெரியாதா? அதுக்குப் பிறகு இருவரும் இன்செப்பரபிள். ஹோம்ஒர்க் ஹெல்ப், டிராயிங், சயின்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாதிலுமே பீபோ உதவி. ஆனா ஒரு நாள் பீபோ பேட்டரி வீக்காக ஆரம்பிச்சது. நிலா கவலையுடன் அழ ஆரம்பிச்சாள். நான் உன்னை இழக்க விரும்பல. பீபு மெதுவா சொன்னது, நண்பர்கள் மறைய மாட்டாங்க, அவர்கள் உன் இதயத்துல இருக்கும். அடுத்த நொடி பீபு லைட் மெதுவா அணைந்தது. நிலா கண்ணீரை துடைத்துக்கிட்டு, நான் இன்னும் பெரிய சயின்டிஸ்டாக போறேன், உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க என்றாள். காலம் கடந்து நிலா ஒரு பெரிய ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆனாள். அவள் லேப்பில் ஒரு நாள் புதிய ரோபாட் ஆக்டிவேட் ஆனது. ஹாய் நிலா. அதே சின்ன குரல், அதே சிரிப்பு. நிலா சிரித்தாள். நண்பர்கள் திரும்ப வருவாங்க, நீ நம்பினா.